விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட அருப்புக்கோட்டையில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயபிரபாகரை ஆதரித்து அவருடைய தம்பி சண்முகபாண்டியன் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் விஜயகாந்த் குறித்து பேசியபோது அங்கிருந்த பெண் ஒருவர் கண்கலங்கினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நான் அப்பாவோட கோயில்ல இருக்கும்போது எத்தனையோ மக்களை பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப என்கிட்ட ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு வாட்டியாச்சும் அப்பாவை நாங்கள் ஜெயிக்க வச்சிருக்கணும், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எங்க அப்பா சாயல்ல இருக்க எங்க அண்ணனை இப்ப நீங்க ஜெயிக்க வச்சாலும் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும், நீங்க நினைச்சது நடக்கும். இந்த மக்களுக்கு என்ன கோரிக்கையா இருந்தாலும் எங்க அண்ணன் இந்த தொகுதியில இருந்தே மொத்தமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கேட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண் பிரகாஷ், விவரங்கள். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜயபிரபாகரனுக்கு ஆதரவாக அவருடைய தம்பி சண்முகபாண்டியன் அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் திறந்த வேனில் சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த சண்முகபாண்டியனுக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சண்முகபாண்டியன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து திறந்த ஜீப்பில் அருப்புக்கோட்டை நகரில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன்படி பாவடித்தோப்பு, காந்தி மைதானம், வேலாயுதபுரம், சிவன்கோவில் சந்திப்பு, புதிய பேருந்து நிலையம், நெசவாளர் காலனி, ராமசாமிபுரம், MS கார்னர், வெள்ளக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது காந்தி மைதானம் பகுதியில் சண்முகபாண்டியனை காண வந்த பெண் ஒருவர் அவரை கண்டதும் கண்ணீர் சிந்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய சண்முகபாண்டியன், இதுதான் என்னுடைய முதல் பிரச்சாரம், என்னுடைய அண்ணனுக்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.